சிம்ம ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் பெரிதாக இருக்கலாம். ஆனால் உண்மையான நண்பர்கள் மிக குறைவாகவே இருப்பார்கள். எல்லோருடனும் பழகினாலும் உள்ளத்தை திறந்து பகிர்வது சிலரிடமே. அவர்கள் நட்பில் மிகுந்த நேர்மைகளையும் விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பார்கள். நண்பன் என்றால் எந்த சூழ்நிலையிலும் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அதேபோல தாங்களும் நண்பர்களுக்காக போராடும் அளவுக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். தங்களை பயன்படுத்திக் கொள்பவர்களை விரைவில் கண்டுபிடித்து விலகிவிடுவார்கள். வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளத்தில் யாரை எவ்வளவு நம்ப வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக தீர்மானிப்பார்கள். ஒருமுறை உண்மையான நண்பன் என்று ஏற்றுக்கொண்டால் அந்த உறவு நீண்ட காலம் நிலைக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் கோபம் மிகவும் தீவிரமானது. அவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் கோபம் வந்தால் அது சிங்கத்தின் கர்ச்சனை போல இருக்கும். குறிப்பாக அவமதிப்பு, துரோகம், பொய், மரியாதையின்மை போன்றவை இவர்களை உடனே வெடிக்கச் செய்யும். கோபத்தின் போது அவர்கள் பேசும் வார்த்தைகள் நேராகவும் கடுமையாகவும் இருக்கும். பின்னர் மனதில் வருத்தப்பட்டாலும் அந்த நேரத்தில் உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருக்கும். ஆனால் அவர்கள் பழிவாங்கும் மனம் கொண்டவர்கள் அல்ல. நேர்மையாக எதிர்கொண்டு முடிவெடுப்பவர்கள். தவறு புரிந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம். ஆனால் அதே தவறு மீண்டும் நடந்தால் நிரந்தரமாக விலகி விடலாம். மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் ஆன்மீக பார்வை தனித்துவமானது. அவர்கள் வெளிப்படையாக மிகவும் வலிமையானவர்களாக தோன்றினாலும் உள்ளத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருக்கும். கடவுள் தங்களை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். சூரியனின் ஆற்றலை பிரதிபலிக்கும் ராசி என்பதால் ஒளி, நம்பிக்கை, வெற்றி ஆகியவற்றை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக கருதுவார்கள். கோவில்களுக்கு செல்வது, வழிபாடு செய்வது, மன அமைதிக்காக தியானம் செய்வது போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக சிக்கலான காலங்களில் அவர்கள் இறை நம்பிக்கையால் மீண்டும் எழும் வலிமையை பெறுவார்கள். ஆன்மீகம் இவர்களுக்கு வெறும் சடங்கு அல்ல, அது மன உறுதியின் அடிப்படை. சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் ஆரம்பத்தில் சோதனைகளால் நிரம்பியதாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உயர்ந்த இலக்குடன் பிறந்தவர்கள். சாதாரண பாதை இவர்களுக்கு பிடிக்காது. போராடி வெற்றி பெற்றதான் இவர்களுக்கு நிலையானதாக இருக்கும். இளமையில் எதிர்ப்புகள், தவறான புரிதல்கள், முயற்சியில் தாமதம் போன்றவை வந்தாலும் வயது கூட கூட அவர்களின் உண்மையான பலம் வெளிப்படும். குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நிலை பெற்று தங்கள் மதிப்பை உலகத்திற்கு நிரூபிப்பார்கள். தாமதமாக கிடைக்கும் வெற்றி என்றாலும் அது பெரியதாக நீடித்ததாகவும் இருக்கும். முடிவாக சொல்ல வேண்டும் என்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அவர்கள் ஒரு அனுபவம். அவர்களை சந்திக்கும் மனிதர்கள் அவர்களை எளிதில் மறக்க முடியாது. அவர்களின் கம்பீரம், அன்பு, கோபம், பாதுகாப்பு, தலைமை ஒன்று சேர்ந்து அவர்களை தனித்துவமானவர்களாக மாற்றுகிறது. அவர்கள் வாழ்வில் வெற்றி என்பது பணம் மட்டுமல்ல, மரியாதை, நினைவு, தாக்கம், அன்பு இவையே உண்மையான வெற்றி என்று நம்புவார்கள். அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் சாதாரணமாக இல்லாமல் எப்போதும் ஒரு ராஜ அடையாளத்துடன் வாழ்கிறார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை பெரும்பாலும் உயர்ந்த இலக்குகள், தெளிவான முடிவுகள் மற்றும் முன்னேற்றத்திற்கான தீவிரமான முயற்சிகளால் நிரம்பி இருக்கும். அவர்கள் ஒரு வேலையை வெறும் சம்பளத்திற்காக மட்டும் செய்வதில்லை. அதில் தங்களின் அடையாளம், திறமை, மதிப்பு ஆகியவை வெளிப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். எந்த துறையிலும் சாதாரண நிலையை ஏற்க மாட்டார்கள். மேலாண்மை, நிர்வாகம், அரசு பதவிகள், அரசியல், கல்வி, கலை, ஊடகம், தொழில் முனைவு போன்ற துறைகளில் இவர்களின் திறமை மிக தெளிவாக வெளிப்படும். கூட்டத்தில் பின்தங்கும் பணியை விட பின்னிலையில் இருந்து வழிநடத்தும் பணிகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. பலர் இவர்களை தலைவராகவே பார்க்க தொடங்குவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் வசதிக்காக மட்டும் பார்க்க மாட்டார்கள். அது அவர்களின் மதிப்பு, சாதனை, பாதுகாப்பு ஆகியவற்றின் அடையாளமாக கருதுவார்கள். அதனால் அவர்கள் பணத்தை சம்பாதிக்க கடினமாக உழைப்பார்கள். பெரிய கனவுகள் இருப்பதால் பெரிய வருமானமும் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிறிய லாபத்தில் திருப்தி அடையாமல் நீண்ட கால வளர்ச்சியை நோக்கி சிந்திப்பார்கள். தொழிலில் முதலீடு செய்வது, சொத்து சேர்ப்பது, குடும்பத்திற்கு நிலையான பாதுகாப்பு அமைப்பது போன்ற விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுவார்கள். சில நேரங்களில் தங்களின் பெருமை காரணமாக தேவைக்கு மேல் செலவழிக்கக்கூடும். ஆனால் மீண்டும் எழுந்து பணத்தை உருவாக்கும் தன்னம்பிக்கை அவர்களிடம் எப்போதும் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் உடலை பொதுவாக வலிமையானதாக இருக்கும். அவர்கள் இயல்பாகவே உற்சாகமானவர்கள் என்பதால் உடலில் ஒரு சக்தி நிறைந்த தோற்றம் காணப்படும். ஆனால் அதிக பொறுப்பு, மன அழுத்தம், எப்போதும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம். இதய பகுதி, முதுகு, இரத்த அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளில் கவனம் தேவைப்படும். வெளியில் வலிமையாக தோன்றினாலும் உள்ளத்தில் மன அழுத்தத்தை அதிகமாக சுமந்து கொள்வார்கள். அதனால் ஓய்வு, உடற்பயிற்சி, மன அமைதி, நல்ல உணவு ஆகியவை மிகவும் அவசியம். தங்களை கவனித்துக் கொள்வது பலவீனமல்ல என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை இன்னும் சமநிலை ஆகும். சிம்ம ராசிக்காரர்கள் யாரையும் எளிதில் தங்கள் உள்ளத்திற்குள் அனுமதிக்க மாட்டார்கள். வெளியில் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இருந்தாலும் உள்ளத்தில் உண்மையான அன்பையும் புரிதலையும் தேடிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மனதை வெல்ல வேண்டுமென்றால் உண்மையும் மரியாதையும் அவசியம். புகழ்ச்சியால் மட்டும் அவர்கள் நீண்ட காலம் கவரப்பட மாட்டார்கள். உண்மையான செயல், நேர்மை, நம்பிக்கை ஆகியவற்றால் தான் உறவு நிலைக்கும். காதலிலும் திருமணத்திலும் அவர்கள் பாதுகாப்பான துணையாக இருப்பார்கள். ஆனால் தங்களை புறக்கணிப்பது, மதிப்பில்லாமல் நடத்துவது போன்றவற்றை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அவர்கள் அன்பு தீவிரமானது, அதே போல பிடிவும் உறுதியானதாக இருக்கும்.
சிம்ம ராசிக்காரர்களின் மறைமுகமான ஒரு குணம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் வலிமையை வெளியில் காட்ட மாட்டார்கள். வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் ஒரு தீவிரமான திருப்பம் பிறக்கப் போகிறது. இந்த திருப்பம் தவறாக சென்றால் ஆபத்து, சரியாக சென்றால் அரச வாழ்க்கை. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் எழும் ராஜயோகம், பதவி, புகழ், மரியாதையை உச்சிக்கு கொண்டு செல்லும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் என்பது பெயருக்கு ஏற்றபடி சிங்கத்தின் கம்பீரம், தன்னம்பிக்கை, தலைமைத்திறன் மற்றும் மரியாதையை மிக முக்கியமாக கருதும் மனிதர்களாக இருப்பார்கள். இவர்களின் நடை, பேச்சு, பார்வை, முடிவெடுக்கும் விதம் எதிலும் ஒரு ராஜபாடியதை தெரியும். கூட்டத்தில் சாதாரணமாக நிற்பதற்கு பதிலாக தனித்துவமாக பிரகாசிக்கவே விரும்புவார்கள். தங்களை யாரும் எளிதாக மதிப்பிடக்கூடாது என்று நினைப்பார்கள். அவர்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய கனவு, வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற தீவிர ஆசை, மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும் என்ற மறைமுக விருப்பம் எப்போதுமே இருக்கும். அவர்கள் எங்கு சென்றாலும் தங்களுக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொள்வார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் முகத்தில் ஒரு கம்பீரம் இருக்கும். அது அவர்களை இயல்பாகவே தலைவராக காட்டும். இவர்கள் மிகவும் உதாரணமான மனம் கொண்டவர்கள். யாரேனும் தங்களிடம் உதவி கேட்டால் தங்களால் முடிந்ததை மட்டுமில்லாமல் அதற்கு மேல் கூட செய்து விடுவார்கள். ஆனால் அதற்கு பதிலாக நன்றி உணர்வு மற்றும் மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். நம்பிக்கை வைத்தவர்களை உயிரோடு காப்பாற்றும் அளவுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அவர்கள் ஒரு பாதுகாப்பான அரணாக இருப்பார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் அந்த இடத்தை மீண்டும் யாருக்கும் தர மாட்டார்கள். தங்களை ஏமாற்றுபவர்களை மன்னித்தாலும் மறக்க மாட்டார்கள். இந்த குணமே அவர்களை வலிமையானவர்களாகவும் சில நேரங்களில் கடினமானவர்களாகவும் காட்டுகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் புகழையும் பெருமைகளையும் மிகவும் விரும்புவார்கள். அவர்கள் செய்யும் வேலை சிறியதாக இருந்தாலும் அதில் சிறந்தவராக தோன்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். சாதாரண வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது. உயர்ந்த தரம், அழகு, கௌரவம், தரமான வாழ்க்கை ஆகியவற்றை விரும்புவார்கள். ஆடம்பரத்தை ரசிப்பார்கள். ஆனால் அது வெறும் காட்டுக்காக அல்ல, தாங்கள் அதற்காக தகுதியானவர்கள் என்ற நம்பிக்கையால். வேலை பகுதியில் இவர்களுக்கு நிர்வாகம், தலைமை பொறுப்பு போன்ற நிலைகள் மிகவும் ஏற்றவை. மற்றவர்களை வழிநடத்தும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். பலர் இவர்களை பார்த்து ஊக்கம் பெறுவார்கள். மேலும் காதல் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் தீவிரமானவர்கள். அவர்கள் சாதாரண அன்பை அல்ல, முழு மனதுடன் கொடுக்கப்படும் காதலையும் விரும்புவார்கள். காதலித்தால் முழுமையாக காதலிப்பார்கள். அதே போல தங்களை மதித்து முன்னுரிமை கொடுத்து உண்மையுடன் நடக்கும் துணையை எதிர்பார்ப்பார்கள். காதலில் அவர்கள் பாதுகாப்பும் பெருமையும் தருவார்கள். தங்கள் துணையை உலகத்திற்கே பெருமையாக அறிமுகப்படுத்த விரும்புவார்கள். ஆனால் அலட்சியம், மரியாதையின்மை, பொய் போன்றவை இவர்களுக்கு சகித்து கொள்ள முடியாதவை. அன்பு இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் அந்த உறவை விட்டு விலக தயங்க மாட்டார்கள். அதே போலதான் பண விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பெரியளவில் சிந்திப்பார்கள். சிறிய இலக்குகள் இவர்களை திருப்திப்படுத்தாது. உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும், குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சம்பாதிப்பதிலும் செலவிடுவதிலும் ஒரு ராஜபாணி இருக்கும். சில நேரங்களில் அதிக செலவு பிரச்சனைகள் தரலாம். ஆனால் பணத்தை மீண்டும் உருவாக்கும் தன்னம்பிக்கை அவர்களிடம் அதிகம் இருக்கும். முதலீடு, தொழில், நிர்வாகம், அரசியல், கலை, மீடியா போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் அமையும். சிம்ம ராசிக்காரர்களின் பலம் அவர்களின் மன உறுதி. எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. அவர்கள் விழுந்தாலும் சிங்கம் போலவே மீண்டும் எழுவார்கள். ஆனால் பலவீனம் என்றால் அது அவர்களின் அகங்காரம். சில நேரங்களில் நான் சொல்வதே சரி என்ற பிடிவாதம் உறவுகளை பாதிக்கலாம். பிறரின் ஆலோசனை ஏற்க சற்று தாமதமாகலாம். இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். வெளியில் கம்பீரம் காட்டினாலும் உள்ளத்தில் அன்பையும் அங்கீகாரத்தையும் இயக்கும் மனம் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வில் சாதாரணமாக இருப்பதற்காக பிறந்தவர்கள் அல்ல. பிரகாசிக்க, வழிநடத்த, நினைவில் நிற்க, மற்றவர்களின் வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்த பிறந்தவர்கள். அவர்கள் வரும் இடத்தில் ஒளி இருக்கும். அவர்கள் செல்லும் இடத்தில் நினைவு இருக்கும். மரியாதை, பெருமை, தன்னம்பிக்கை, அன்பு, இந்த நான்கையும் சமநிலையுடன் தாங்கி நிற்கும் அரிய மனிதர்களே சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மரியாதை என்பது வெறும் சொல்லல்ல, அது அவர்களின் மூச்சை போன்றது. அவர்கள் பணம் இல்லாமல் சில காலம் வாழ முடியும். ஆனால் மரியாதை இல்லாமல் ஒரு நொடியும் அமைதியாக இருக்க முடியாது. யாராவது அவர்களை அவமதித்தால் அதை அவர்கள் வெளியில் உடனே காட்டாமல் இருந்தாலும் உள்ளத்தில் அது ஆழமாக பதிந்துவிடும். அதனால் அவர்கள் உறவுகளில் கூட முதலில் பார்க்கும் விஷயம் அன்பு அல்ல, மரியாதை. என்ன மதிக்கிறார்களோ என்பதே முக்கியம். ஒருவரின் வார்த்தை
பார்வை, நடத்தை இதில் மரியாதை குறைந்தால் அவர்கள் மெதுவாக அந்த இடத்திலிருந்து விலகத் தொடங்குவார்கள். தங்களை தாழ்த்தி கொண்டு உறவை காப்பாற்றும் குணம் இவர்களிடம் குறைவு. தங்கள் மதிப்பை காப்பாற்றுவதே முதன்மை. சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றியை வெளியில் மட்டும் தேட மாட்டார்கள், உள்ளத்திலும் வெற்றி வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். வெறும் நாட்களை கடத்துவதற்காக வாழ்வது இவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் உழைப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்று நம்புவார்கள். சில நேரங்களில் இந்த எண்ணமே அவர்களை அதிகமாக சோர்வடைய செய்யும். ஏனென்றால் அவர்கள் தங்களை பற்றிய எதிர்பார்ப்புகள் மிக உயரமாக இருக்கும். சாதாரணமான பாராட்டுக்கள் இவர்களை நிறைவு செய்யாது. தாங்களே தங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதே உண்மையான இலக்கு. இந்த உள்ளார்ந்த தேடல் அவர்களை எப்போதும் முன்னே செல்ல தூண்டும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் ஒரு குழந்தை போன்ற பாசமும் இருக்கும். வெளியில் கம்பீரம், உறுதி, கடினம் என்று தோன்றினாலும் உள்ளத்தில் அன்பை மிகவும் ஆழமாக உணரும் மென்மை இருக்கும். அவர்கள் விரும்பும் மனிதர்களிடம் குழந்தை போல நேர்மையாக நடந்து கொள்வார்கள். அன்பு கிடைத்தால் முழு உலகத்தையும் கொடுக்க தயார். ஆனால் அந்த அன்பு துரோகம் ஆகிவிட்டால் அவர்கள் மீண்டும் பழையபடி திறந்து பேச மிகவும் காலம் எடுக்கும். ஒரு முறை உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டுவது இவர்களுக்கு கடினம். அதனால் அவர்கள் யாரையும் தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்களின் இதயம் பெரியது, ஆனால் அதற்கான கதவு எளிதில் திறக்காது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனிமை சில நேரங்களில் மிகவும் பிடிக்கும். கூட்டத்தில் பிரகாசித்தாலும் சில தருணங்களில் முழு அமைதியுடன் தனியாக இருக்க விரும்புவார்கள். அந்த நேரங்களில் அவர்கள் தங்களை வாழ்க்கையை பற்றி சிந்திப்பார்கள், எதிர்காலத்தை திட்டமிடுவார்கள், தங்களை மீண்டும் வலிமையாக்கிக் கொள்வார்கள். இந்த தனிமை அவர்களுக்கு தண்டனை அல்ல, அது புதுப்பிக்கும் சக்தி. பலர் அதை புரியாமல் இவர் தூரமாகிவிட்டார் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் உள்ளத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் தனிமையை பயப்பட மாட்டார்கள். சில நேரங்களில் அதில்தான் அவர்கள் உண்மையான பலத்தை கண்டுபிடிப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிலர் வருவார்கள். அவர்களை மாற்றுவதற்காக எல்லோரும் நண்பர்களாகவோ காதலர்களாகவோ வரமாட்டார்கள். சிலர் ஒரு பாடமாக வருவார்கள். துரோகம், இழப்பு, தவறான நம்பிக்கை, உடைந்த உறவுகள் இவை அனைத்தும் அவர்களை இன்னும் புத்திசாலியாக மாற்றும். ஆரம்பத்தில் அவர்கள் இதனால் மிகவும் பாதிக்கப்படலாம். ஆனால் பின்னர் அதையே வாழ்க்கையின் பயிற்சியாக எடுத்துக்கொள்வார்கள். யார் உண்மையானவர், யார் முகமூடி அணிந்தவர் என்பதை அவர்கள் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வார்கள். இதனால் வயது கூட கூட அவர்கள் மிகவும் அமைதியான ஆனால் மிக தெளிவான மனிதர்களாக மாறுவார்கள். இறுதியில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு தீப்பொறி போன்றவர்கள். அருகில் இருப்பவர்களுக்கு வெப்பமும் ஒளியும் தருவார்கள். ஆனால் அவர்களை தவறாக கையாள முயன்றால் அந்த தீ எரிக்கவும் செய்யும். அவர்கள் அன்பு அளித்தால் முழுமையாக அளிப்பார்கள், வெறுத்தால் முழுமையாக விலகுவார்கள். நடுநிலை அவர்களுக்கு அரிது. அவர்கள் வாழ்க்கை எப்போதும் உணர்ச்சியும் பெருமையும் கலந்த ஒரு பயணமாக இருக்கும். சாதாரணமாக வாழ்ந்து மறைந்து போவது இவர்களின் விதியல்ல, நினைவில் நிற்கும் விதமாகவே வாழ்வதே அவர்களின் உண்மையான அடையாளம். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் கூட்டத்தில் ஒருவரல்ல, அவர்கள் தனியாகவே ஒரு உலகம். மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் கனவுகள் சாதாரணமானவை அல்ல. அவர்கள் நினைப்பதெல்லாம் பெரிதாகவே இருக்கும். சிறிய வெற்றியில் திருப்தி அடைவதற்கு பதிலாக வாழ்க்கையில் ஒரு பெரிய தடம் பதிக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்குள் எப்போதும் முன்னே தள்ளிக்கொண்டே இருக்கும். நான் வாழ்ந்தேன் என்று மட்டும் சொல்லாமல் நான் சாதித்தேன் என்று சொல்லும் நிலையை அடைய வேண்டும் என்பதே இவர்களின் உள்ளார்ந்த நோக்கம். அவர்கள் ஒரு வேலை செய்தாலும் அதில் முன்னணியில் இருக்க வேண்டும். ஒரு உறவில் இருந்தாலும் அது முழு அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை நடத்தினாலும் அது அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த உயர்ந்த எண்ணங்கள் சில நேரங்களில் அவர்களை சோர்வடைய செய்தாலும், அதுவே அவர்களின் வாழ்க்கையை எப்போதுமே சோர்வடைய செய்தாலும் பிரகாசமாக்கும் தீப்பொறியாகவே மாற்றும். சிம்மராசிக்காரர்கள் யாரிடம் எளிதில் தங்கள் பலவீனத்தை காட்ட மாட்டார்கள். அவர்கள் காயப்பட்டாலும் சிரித்து கொண்டே இருப்பார்கள். மனதில் போராட்டம் இருந்தாலும் முகத்தில் அமைதியை காட்டுவார்கள். இதனால் பலர் இவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு எதுவும் பாதிக்காது என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் மிகவும் ஆழமாக உணர்பவர்கள். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு அன்பும் இவர்களின் மனதில் நீண்ட காலம் பதிந்திருக்கும். ஆனால் அந்த வழியை வெளியில் காட்டாமல் அதை ஒரு சக்தியாக மாற்றிக்கொள்வார்கள். இந்த அமைதியான தைரியம்தான் அவர்களின் உண்மையான பெருமை. சிம்ம ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதலின் மீது நின்றிருக்கும். அவர்கள் துணையை வெறும் வாழ்க்கை தோழராக மட்டும் பார்க்க மாட்டார்கள். தங்களின் மரியாதைகளையும் கனவுகளையும் பகிர்ந்து கொள்ளும் ஒருவராக பார்க்கிறார்கள். அன்பு, விசுவாசம், பாதுகாப்பு இந்த மூன்றையும் முழுமையாக தருவார்கள். ஆனால் அதே அளவில் நேர்மைகளையும் எதிர்பார்ப்பார்கள். பொய், மறைவு, அலட்சியம் ஆகியவை உறவை மிகவும்
விரைவாக பாதிக்கும். அவர்கள் காதலில் குழந்தை போன்ற உண்மையுடன் இருப்பார்கள். ஆனால் துரோகம் ஏற்பட்டால் கல்லை போல உறுதியாகி விலகி விடுவார்கள். நல்ல துணை கிடைத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையே ஒரு ராஜபாதையாக மாறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புகழ் என்பது வெறும் வெளிப்புற பாராட்டு அல்ல, அது தாங்கள் செய்த உழைப்பிற்கான அங்கீகாரம். அவர்கள் செய்ததை யாராவது உண்மையாக மதித்தால் அது அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். தங்களை புரிந்து கொள்ளாமல் விமர்சிப்பதை உண்மையான பாராட்டை அவர்கள் ஆழமாக மனதில் வைத்து வாழ்வார்கள். பல நேரங்களில் அவர்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கும் தலைவராக மாறுவார்கள். அவர்களின் வார்த்தைகள் பலருக்கு தைரியம் தரும். அவர்கள் வெற்றி பெற்றால் தனியாக மட்டும் உயர மாட்டார்கள், அருகில் இருப்பவர்களையும் உயர்த்த முயல்வார்கள். இதனால் பலர் அவர்களை நம்பிக்கையின் அடையாளமாக பார்க்க தொடங்குவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடம் பொறுமை. ஆரம்பத்தில் அவர்கள் விரும்பிய அனைத்தும் உடனே கிடைக்காது. பல தடைகள், தாமதங்கள், எதிர்பாராத சோதனைகள் இவர்களை சோதிக்கும். ஆனால் இந்த தாமதங்கள் அவர்களை உடைக்க அல்ல, பெரிய வெற்றிக்காக தயார் செய்யத்தான். அவர்கள் அதை புரிந்து கொள்ளும் தருணத்தில் வாழ்க்கை மாறத் தொடங்கும். குறிப்பாக வயது கூடும் போது நேரம் தாமதமானாலும் என்ன தவறவிடவில்லை என்ற உணர்வு வரும். அந்த அனுபவம் அவர்களை இன்னும் அமைதியானவர்களாகவும் ஆழமானவர்களாகவும் மாற்றும். இறுதியாக சொன்னால், சிம்ம ராசிக்காரர்கள் பிறரை போல வாழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் தனித்துவமாக சிந்திக்கவும் துணிச்சலாக செயல்படவும் நினைவில் நிற்கும் வாழ்க்கையை உருவாக்கவும் பிறந்தவர்கள். அவர்கள் அன்பு செய்தால் மடக்க முடியாத அளவிற்கு செய்வார்கள். வெற்றி பெற்றால் அனைவரும் பார்க்கும் அளவுக்கு செய்வார்கள். விலகினால் அவர்கள் விட்ட வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. சூரியன் தன் ஒளியை யாரிடமும் அனுமதி கேட்டு தருவதில்லை. அதுபோல சிம்மராசிக்காரர்களும் தங்கள் ஒளியை இயல்பாகவே உலகிற்கு தருவார்கள். அவர்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களை இழந்தவர்கள் அவன் மதிப்பை மட்டும் பின்னர் தான் உணர்வார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு அமைதியான போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். வெளியில் அவர்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தோன்றினாலும் உள்ளத்தில் நான் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நிரந்தர குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணம் அவர்களை ஒருபோதும் சோம்பலாக இருக்க விடாது. அவர்கள் ஓய்வெடுத்தாலும் மனம் தொடர்ந்து அடுத்த இலக்கை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும். சாதித்த பிறகும் திருப்தி அடையாமல் இன்னும் உயரமான சிகரத்தை நோக்கி பார்க்கும் குணம் இவர்களுக்குள் உண்டு. இதனால் சில நேரங்களில் வாழ்க்கையை அனுபவிப்பதை விட அதை வெல்ல வேண்டும் என்ற மனநிலை அதிகமாகிவிடும். ஆனால் அதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் மிகப்பெரிய சக்தியாகும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் வருபவர்களை சுலபமாக மறந்துவிட மாட்டார்கள். யார் அவர்களுக்கு உண்மையாக துணையாக இருந்தார்கள், யார் காயப்படுத்தினார்கள், யார் அமைதியாக விலகினார்கள், இவை அனைத்தையும் அவர்கள் மனதில் ஆழமாக பதித்து வைத்திருப்பார்கள். அவர்கள் நினைவுகள் மிகவும் வலிமையானவை. நல்லதை மறக்காமல் நன்றியுடன் வைத்திருப்பார்கள். காயங்களை மறக்காமல் பாடமாக வைத்திருப்பார்கள். அதனால் அவர்கள் ஒருவரை மீண்டும் நம்புவதற்கு நேரம் எடுக்கும். ஆனால் ஒருமுறை மீண்டும் நம்பினால் அந்த உறவை மிகவும் மதிப்பார்கள். இவர்களின் வாழ்க்கையில் மனிதர்கள் சாதாரணமாக வந்து போகும் நிழல்கள் அல்ல, ஒவ்வொருவரும் ஒரு அனுபவம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு அறிவிப்பு. இன்னும் வலிமையாக திரும்பி வா என்று வாழ்க்கை சொல்லும் ஒரு செய்தியாகவே அவர்கள் அதை பார்க்க தொடங்குவார்கள். ஆரம்பத்தில் மனம் உடைந்தாலும் நீண்ட நேரம் அதில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அழுவார்கள், அமைதியாக இருப்பார்கள், தங்களை திரும்ப அமைப்பார்கள். பிறகு முன்னைவிட பலமாக எழுவார்கள். இந்த மீண்டும் எழும் திறன்தான் அவர்களின் உண்மையான அடையாளம். பலர் வெற்றியை பார்த்து அவர்களை மதிப்பார்கள். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் எண்ணற்ற அமைதியான தோல்விகளையும் போராட்டங்களையும் சிலரே புரிந்து கொள்வார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வார்த்தைகள் பல நேரங்களில் தீர்ப்பாக ஒலிக்கும். அவர்கள் பேசும்போது தயக்கம் இருக்காது. தெளிவாக, நேராக, சில நேரங்களில் கடுமையாக கூட பேசுவார்கள். உண்மையை சுற்றி சொல்லும் பழக்கம் இவர்களிடம் குறைவு. இதனால் சிலர் அவர்களை அகம்பாகம் கொண்டவர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் நேரத்தை வீணாக்க விரும்ப மாட்டார்கள். தெளிவில்லாத உறவுகள், பொய்யான நடிப்புகள், மறைமுகமான விளையாட்டுகள் இவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் எதை உணர்கிறார்களோ அதை நேராக சொல்ல விரும்புவார்கள். இந்த நேர்மையே அவர்களை சிலருக்கு பிடித்தவர்களாகவும் சிலருக்கு கடினமானவர்களாகவும் மாற்றுகிறது. சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், அவர்கள் அன்பு கேட்டு கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தங்களை மதிக்காத இடத்தில் தங்க மாட்டார்கள். அன்பு இருந்தால் அது செயலில் தெரிய வேண்டும், மரியாதை இருந்தால் அது நடத்தையில் தெரிய வேண்டும் என்று நம்புவார்கள். வெறும் வார்த்தைகளால் நீண்ட காலம் அவர்களை பிடித்து வைத்திருக்க முடியாது. அவர்கள் மனதில் ஒருமுறை இங்கு எனக்கு மதிப்பில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டால் மெதுவாக ஆனால் உறுதியாக விலகத் தொடங்குவார்கள். திரும்பி பார்க்கலாம், ஆனால் திரும்பி வந்து அதே இடத்தில் நிற்க மாட்டார்கள். இந்த சுயமரியாதை தான் அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளம். இறுதியில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு புத்தகத்தைப் போல அல்ல, ஒரு காவியத்தைப் போல அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள ஒரு நாள் போதாது. அவர்கள் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களின் சிரிப்பின் பின்னால் கதைகள் இருக்கும்.
அமைதியின் பின்னால் போராட்டங்கள் இருக்கும். வெற்றியின் பின்னால் எண்ணற்ற தியாகங்கள் இருக்கும். அவர்கள் எளிதாக வரமாட்டார்கள், எளிதாக போகவும் மாட்டார்கள். வாழ்க்கையில் ஒருமுறை உண்மையான சிம்ம ராசிக்காரை சந்தித்தவர் அந்த தாக்கத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே ஒரு வரலாக மாற்றிக்கொள்வார்கள். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு ராஜ சிந்தனை இருக்கும். அவர்கள் எதையும் சிறிய அளவில் பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையவே ஒரு பெரிய மேடையாக கருதி அதில் தங்களுக்கான இடத்தை உருவாக்க முயல்வார்கள். சாதாரண வெற்றி இவர்களை திருப்திப்படுத்தாது. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் தங்களை மட்டும் உயர்த்த அல்ல, தங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். இதனால் அவர்கள் பல நேரங்களில் அதிக பொறுப்புகளை தாங்களே ஏற்றுக்கொள்வார்கள். பிறர் தயங்கும் இடத்தில் இவர்கள் முன்னே வந்து முடிவெடுப்பார்கள். இந்த தலைமை உணர்வு அவர்களை இயல்பாகவே மற்றவர்கள் தனித்துவமாக நிறுத்துகிறது. சரி, ஒவ்வொரு மாதமும் இதே போல நம்முடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.